ஏன் இவர் மறுபடியும் அமைச்சர் ஆகணும்னு துடிக்கிறாங்க? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அரசியலுக்கே வராங்க. ஏன் அமைச்சர் தான் இவருடைய டார்கெட்டு அப்படிங்கிற அந்த சந்தேகம் மக்கள் மனசுல எழாதா? அது திமுகவுக்கு எதிராக போகாதா? சார் இன்னைக்கு என்னன்னா இருக்கிறது 4 மாசம் தான் சார். இந்த 4 மாசத்துல எதுவும் செந்தில் பாலாஜி எதுவும் பண்றப்படுதில்ல. ஆனா இதுல வந்து ரொம்ப திறமையான ஆளு, இதுல ஊழல மிக திறமையான ஆளு. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இதெல்லாம் மூவ் பண்ணுங்க கோர்ட்டில், திருப்பி நமக்கு எதனா வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கலாம், அமைச்சர் ஆக்கி விட்டுருவோம், ஆக்கிடுவோம் அப்படின்றாங்க. நீங்க என்ன பயன் திமுகவுக்கு? அவங்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க, அதனால அவங்க வந்து திமுக வந்து வசூல் பண்றாங்க, கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் சொல்றாங்க. நீங்க பொதுவாக இருந்து அந்த பார்வையை சொல்லுங்களேன், என்ன பயன் சார்? நீங்க ஒரு ஒரு எந்த ஒரு வழக்குக்காக இருந்தாலும் சரி, நீங்க கள்ளக்குறிச்சி இஷ்யூலேயே சரி, நீங்க கிட்னி முறைகேடா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேல ஒரு குற்றங்கள் வந்தா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க.